ஐயா வணக்கங்கய்யா. வணக்கங்க ஐயா. வணக்கம். வணக்கம் வணக்கம். கேஜிபி கடந்த வாஸ்துவில் வந்து நிறைய விஷயங்கள் நீங்க சொல்லியிருக்கீங்க. சுவாரஸ்யமா இருந்துச்சு விஷயங்கள்லாம். இப்போ கேஜிபியோட நியூமராலஜி நம்ம நேயர்கள் வந்து ரொம்ப காத்திருக்கிறாங்க. எபிசோடுக்குள்ள போயிடலாங்க ஐயா. இப்போ 1ஆம் எண் நம்பர் 1. ஸோ இந்த எண்ணில் பிறந்தவங்களோட ஆதிக்கம், குணாதிசயங்கள், இந்த மாதிரி விஷயங்களை பார்க்க போறாங்க. இப்போ 1 பத்தி சொல்லுங்க. அதாவது இப்போ நீங்க நியூமராலஜி பத்தி கேட்குறீங்க. இந்த நியூமராலஜின்றது மக்களுக்கு எண்கணிதம் அப்படின்றது தெரியும். இருந்தாலும் இந்த எண்கணிதத்தை வந்து இப்போ இதை பார்க்கறதுனால என்ன என்ன பலன் அப்படின்றது நீங்க கேட்குறீங்க இல்லையா? கேட்கும்போது இந்த பலனையும் நம்ம சொல்லணும். இந்த எண்கணிதம்ன்றதுன்னா என்ன அப்படின்றதையும் சொல்லும்போது இது வந்து ப்ராக்டிக்கலாக மக்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லலாம். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து எண்கணிதம் அப்படின்றது இப்போ வந்து மழை நல்லா பெய்யுது, நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கு, அது விதி. அதை நம்ம ஒன்றும் தடுத்து நிப்பாட்ட முடியாது, அது பெஞ்சிட்டு தான் இருக்கும். அது எண்கணிதம்ன்றது ஒரு குடை. அந்த குடையை விரிச்சு நீங்க நனையாம போய்க்கலாமே தவிர மழையை நிப்பாட்ட முடியாது. அப்போ நான் ஒரு சின்ன குடையா கொடுக்கறது தான் இது வந்து எனக்கு நியூமராலஜி அப்படின்னும் போது இதை பயன்படுத்தி மேல வரலான்றது தான் இதனுடைய துறையினுடைய முக்கிய மையக்கரு என்னங்க. அதனால இப்ப நீங்க 1ஆம் நம்பரை ஸ்டார்ட் பண்ணி சொல்றீங்க. ஆமா. அப்போ 1ஆம் நம்பர் அப்படின்றது பாத்தீங்கன்னா சூரியன்னா அரசுன்னா 1ஆம் நம்பர் வந்து அரசு. ஏன்னா முன்னாடி முதலமைச்சராக இருந்தவரும் பார்த்தீங்கன்னா அவர் 1ஆம் தேதியில் பிறந்தவர் தான் ஸ்டாலின். 1ஆம் தேதி பிறந்தவர் அரசு அப்படின்போது அரசு இல்லை அரசுக்கு நிகரான அப்படின்றது அவர் 1ஆம் நம்பர். அப்படின்னும் போது 1ஆம் நம்பர்ன்றது அரசுன்னு சொல்லிட்டோம். இப்போ இவர்களுடைய குணாதிசயங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவர்கள் யாருடைய காப்பியும் இருக்க மாட்டாங்க. யாருடைய காப்பின்னா இப்போ அவர்களை மாதிரி ஆகணும், இவரை மாதிரி ஆகணும், இல்லைங்க அவரை நான் ஃபாலோ பண்ணணும் அப்படிலாம் இருக்கு. எல்லாமே இவங்களை பார்த்து தான் அடுத்தவங்க ஃபாலோ பண்ணிக்குவாங்க. ஒரு தலைமை பண்பு. ஆமா. அப்ப அப்படியெல்லாம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா 1ஆம் நம்பர் ஒரு அந்த அதுக்குள்ள சாட்சி யாருன்னு கேட்டீங்கன்னு வைங்க, நீங்களே கேட்குறீங்கன்னு வச்சாலும் இப்ப தேசமங்கையர்கரசி இருக்காங்க, 1ஆம் நம்பர் பிறந்தாங்க, லாஸ்ட் ஒன்று ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஒன்று. என்னங்க நான் ரிசர்ச்ல இருக்குன்னு சொல்றேன். ஒன்று இப்போ அஜித் இருக்காரு, 1ஆம் தேதியில பிறந்திருக்காரு. அவரை போய் நீங்க வந்து எல்லாருக்கும் பிடிக்குதா இல்லையா? கண்டிப்பா. கீழே உட்காராரு, மேலே உட்காரு. அந்த அம்மாவை பார்த்தீங்கன்னா நீங்க அந்த லேடிஸே அவங்கள பார்த்து தான் ட்ரெஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இப்படி போட்டு வைக்கணும், இப்படி போய், ஏன்னா அவங்க வந்து அந்த கல்ச்சர், அந்த தமிழ் கலாச்சாரத்தை முன்னிறுத்துறாங்க. அப்போ நீ பண்ணுன்னு சொல்லல, அவங்களே பண்ணி காமிச்சு நிக்கிறாங்க. நீ பண்ணுன்னு சொல்றதுக்கும் நானே பண்ணி காமிச்சு நிக்கிறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. அப்போ வந்து பிராக்டிக்கல். அப்ப அந்த ஒரு விஷயத்த 1ஆம் நம்புறதுக்கு இவர்களை மாதிரி யாரும் இருக்க முடியாதுன்றதுதான் என்னுடைய சப்ஜெக்ட். அதாவது இவர்களுடைய சின்ன குழந்தையிலேருந்து கடைசி ஒரு வயசு வரைக்கும் அந்தந்த வயசுல பண்ண வேண்டியதெல்லாம் பண்ண மாட்டாங்கன்னா, இப்போ ஒரு 16 வயசு படிச்சுட்டாங்க அப்படின்னா உடனே வண்டி வாங்கி கொடுத்து வண்டியை நட்டம் பண்ணி பாட்டுவாங்க, போவாங்க. அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. பையனுக்கு பண்ண மாட்டானுங்க. ஒரு மெச்சூரா இருப்பாங்க. ஒரு 20 வயசுல 40 வயசுக்காரங்களோட ஃப்ரெண்ட்டு பேசிட்டு இருப்பாங்க, 40 வயசு உள்ளவங்கள்ட்ட பேசுவாங்க, 40 வயசுல அனுபவங்களுடைய சேகரிப்பாங்க. இவர்களை பார்க்கும்போது கிண்டல் கேலியெல்லாம் பண்ணக்கூடாது. அவர்களும் கிண்டல் கேலி பண்ண மாட்டாங்க. ஒரு 10 அடி டிஸ்டன்ஸ்லேயே இவர் வந்து என்ன அவர்கிட்ட பேசிட்டு பேசணுமோ எல்லாம் நோட்ஸ் எடுத்துட்டு அங்கே பேசிட்டு அப்படியே கடந்துடணும்னு பிள்ளைங்கள்ட்டையும் பேசுவாங்க, பையன்ட்டையும் பேசுவாங்க. எந்த ஒரு ஒழுக்கம் கரெக்டாக இருக்கும். ஆனால் அவங்கள்ட்ட போகும்போது கிராஸ் பண்ணி தேவையானது மட்டும் தான் பேசணும், தேவையில்லாத பேசக்கூடாது. இவங்களும் பண்ண மாட்டாங்க. அப்போ அந்த சராசரியா இருக்க குழந்தைங்க பண்றதெல்லாம் பண்ண மாட்டாங்க. எல்லாருக்கும் பிடிச்ச மனிதெல்லாம் இருப்பாங்க. என்னங்க, இதுதான் இந்த 1ஆம் நம்பர் தலைமை பண்பு அப்படின்றது அவங்கள்ட்ட இருக்கும். எல்லாரும் போய் ஈஸியாக அணுகக்கூடிய நபராகவும் இருப்பாங்க. அப்ப இவங்களுடைய உணவு முறை, இவங்களுடைய ட்ரெஸ் சென்ஸ், இவங்க ஓட்டுற வாகனம், இது எல்லாமே ஒரு வித்தியாசமா இருக்கும். இப்ப அவரே நரைச்ச முடியோடு யாரோ நின்று போட்ட, இப்ப ரஜினிகாந்த், இப்ப நம்ம அவரு டை அடிக்காம ஒருத்தர் நின்று இது அஜித் இருக்காரு, எல்லாரும் மக்கள் விரும்புறீங்க அப்படின்னா அவருடைய ஒரிஜினாலிட்டி. இப்ப எந்த ஒரு சினி நடிகரும் அப்படி பண்ண முடியாதுல்ல. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, நானே தான் அப்படின்ற மாதிரி அவர்களுடைய குறிக்கோள், அவர்களுடைய வழியிலேருந்து மாற மாட்டாங்க. இந்த 1ஆம் நம்பருக்குரிய விஷயம், இந்த 1ஆம் தேதியில பிறந்தவர் இல்லாமல் அரசு வேலையில் கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் அரசு வேலையில் பிறந்துருவாங்க. இல்லாட்டி அரசுக்கு நிகரான அந்த இது ஐடி ஃபீல்டு மற்ற மாதிரி எல்லாம் இருக்கிற மாதிரி பெரிய நிறுவனத்துல அரசுக்கு இணையான சம்பளத்துல இருப்பாங்க. இல்லாட்டி அதையே எடுத்து நடத்தக்கூடிய சிஇஓ மாதிரி, இப்ப சுந்தர் பிச்சை மாதிரி இருப்பாங்க. அதனால அரசை தாண்டிய சம்பளம், அவருக்கு இவ்வளவு சம்பளம், அந்த அளவுக்கு இருப்பாங்க அந்த 1ஆம் நம்பர். அப்புறம் இவங்களுடைய ஹெட் வெயிட் இருக்காது, தலைகணம் சொல்லி எவ்வளவு பெரிய பதவியில இருந்தாலும் அவங்களுடைய இது இருக்காது. இது வந்து இவர்களுடைய
குணாதிசயம். எல்லாம் அதாவது எல்லாரும் என்னதான் ஒரு எகென்ஸ்டா வந்தாலும் அவர்களையும் சரி பண்ணி கூடிய ஒரு குடும்பத்துல ஒரு ஆள் இருந்தாங்கன்னா அவங்களே அந்த 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 அவங்களுடைய அவங்களுடைய சொந்தக்காரர்களே அணைச்சு கூட்டு வரக்கூடிய இவராக தான் இருப்பாரு. அப்படி ஒரு வயசு கம்மியா இருந்தாலும் கூட இருந்தாலும் அவர் அதை மாதிரி பண்ணுவாங்க. அந்த மாதிரி சமநிலை உடையவர்கள் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒன் சைடா சாய மாட்டாங்க. தப்புனா தப்பு தான், ரைட்டுன்னா ரைட்டு இப்படி இருப்பாங்க. அதனால இதுல இந்த மாணவர்கள் எல்லாருமே இந்த 1ஆம் தேதியில பிறந்தவங்க எல்லாருமே அரசு வேலைக்கு ட்ரை பண்ணா கண்டிப்பா அரசு வேலை கிடைச்சு டிஎன்பிசி இது மாதிரி எல்லாம் ஒர்க் இதுல கிராஸ் பண்ணியும் போய்க்கலாம். எப்படி போனாலும் அரசு வேலையை அவங்களுக்கு கண்டிப்பா கிடைச்சிடும் 1ஆம் நம்பர்ல இருக்கிறவங்களுக்கு. இது அவர்களுடைய பலன். 1ஆம் படி பேசிக் அவங்களுடைய விஷயம். இது யாருடைய டிஸ்டர்பன்ஸ் இல்லாம இருப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு இவர்களுக்கு லவ் மேரேஜ் தான் அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. இப்ப நான் சொல்ற ஆளுக்கெல்லாம் லவ் மேரேஜ் ஆனவருக்கு தான் சொல்றேன். அது மாதிரி அமையும். இது 1ஆம் நம்பருடைய பொது பலன் அப்படின்னும் போது இதுல 1ஆம் தேதி பிறந்தவங்க, 19ஆம் தேதி பிறந்தவங்க, 28ஆம் தேதி பிறந்தவங்களுடைய கேரக்டர் தான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. இதை விட ஆழமா ஒண்ணு பண்ணணும்னு ஒவ்வொரு இப்போ 1ஆம் நம்பர் நேயர்களே அப்படின்னு சொல்லி பேச முடியாது. இப்போ 1ஆம் நம்பர்ல 9 பேர் பிறந்திருப்பீங்க. 1 1 1 1 2 1 1 1 1 2 1 3 1 4 1 5 கூட்டுத்தொகை வரும்போது நம்பர் மாறிடும். அப்போ ஒரு நம்பர் ஃபர்ஸ்ட் நம்பர்ன்றது உங்களுடைய கேரக்டர், உடல் எண். உயிரென்றது லாஸ்ட் வர நம்பர். அந்த நம்பர் கூட்டுத்தொகை வரும்போது அதுதான் உங்களை நீங்க என்ன ஆக போறீங்கன்னு காமிக்கக்கூடிய வருஷத்து தேதி மாதம் வருடம் எல்லாத்தையும் கூட்டி வர நம்பரை 9க்குள்ள அடக்கும் போது என்ன நம்பர் வருகிறதோ அந்த நம்பர் உங்களுடைய உயிரெண். அதுதான் உங்களை இயக்கக்கூடிய நம்பர். மாதம் தேதி மாதம் வருடம் எல்லாத்தையும் கூட்டும் போது அது 9க்குள்ள அடக்கி வரும்போது நம்பர் 1 வரும். அந்த நம்பர் வர்ற நம்பர் மாறி வரும். அந்த நம்பர் வரும்போது உங்களுக்கு அடுத்த மாறி வரும். இது அப்படின்னும் போது 1ஆம் தேதியில பிறந்தாலும் 9 நபர்கள் அதுல இருக்காங்கன்ற 9 பிரிவுகள் இருக்காங்கன்னு சொல்றேன். அதனால 1ஆம் நம்பர் நேயர்களேன்னு சொல்ல முடியாது. இப்ப 1ஆம் தேதி பிறந்தவர் மாதிரி 19ஆம் தேதி பிறந்தவர் இருக்க மாட்டார். 19ஆம் தேதி பிறந்த மாதிரி 28ஆம் தேதி பிறந்தவர் இருக்க மாட்டார். ஏகத்துக்கு நம்ம சொல்லிட முடியாது. இது எண்கணித்தினுடைய ஆழம். அப்படின்னும் போது இது ஆளும் போது 1 1 அப்படின்றது அவர் அசைக்கும். இப்ப முதல் விஷயத்த சொல்லிடுவோம் 1 1 அப்படின்னு தேதி 1 தேதி மாதம் வருடம் எல்லாத்தையும் கூட்டினா 1 வரக்கூடிய நம்பரை 2 சூரியன் ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னா அவர் சொல்றத கேட்கும், உலகமே கேட்கும். அவர் எதிர்த்து நிக்க முடியாது. அவர் எதிர்க்க மாட்டாரு. அவர் சொல்றத உலகம் கேட்கும். இப்ப காந்தியனை ஏத்த நின்னாரு 2ஆம் நம்பர் சந்திரன். அவர் எல்லாருக்கும் பிடிச்சி போச்சு. புரிஞ்சுங்களா? அது மாதிரி அப்போ அது மாதிரி 1 1 1 2 அப்படின்றது ஓஷோவுடைய டேட் ஆஃப் பர்த். ஓஷோ டேட் ஆஃப் பர்த்னு உங்க பார்த்துருப்பீங்க. அவர் ஒரு வித்தியாசமான சாமியார். சாமியார்னா சாமியார் கிடையாது. அவர் என்ன சொல்றது, மக்களை திருத்தக்கூடிய அளவுக்கு பிராக்டிக்கலான ஒரு சாமியார். அப்போ அவர் 1 2 காம்பினேஷன். அப்போ அமாவாசை யோகம், சூரியனையும் சந்திரனையும் ஒன்னா பார்க்க முடியாது. இது ஓஷோவுடைய டேட் ஆஃப் பர்த்தோடைய யோகம். அப்படின்னு ஒரு பேர் ஜாம்பவனுடைய நம்பர். இது இவர்களுடைய சிந்தனை சராசரி மனிதனை விட மாற்றாதான் சிந்திக்கும். பிராக்டிக்கலுக்கு தான் சிந்திக்குமே தவிர மூட நம்பிக்கையெல்லாம் இவங்க உள்ள போக மாட்டாங்க. அப்படின்னும் போது இவங்களுடைய வித்தியாச நடைகள், உடை, ட்ரெஸ்ஸின்ஸு, போட்டிருக்க மெத்தடு, பார்க்குற பார்வை எல்லாமே மாறி இருக்கும். இது அமாவாசை யோகம்னு சொல்லுவோம். இந்த அமாவாசை யோகம் போது இவர்களால் மற்றவர்கள் ஒளிருவார்கள். நாடு ஒளிரும், வீடு ஒளிரும், எல்லாரும் ஒளிருவார்கள். இவர்களுக்குன்னு இருக்கும்போது இவரை தாங்கி பிடிக்க யாரும் வர மாட்டாங்க. அப்துல் கலாம் இருக்கிறாருன்னா அவர் ஒளிரும் போது பின்னாடி தாங்கி பிடிக்க யாரும் இருக்க மாட்டாங்க. அப்போ மிக மிஞ்சிய திறமசாலிகளா இருந்தாலும் இவர்களால் எல்லாருக்கும் சப்போர்ட்டிவ் கிடைக்கும். அப்புறம் இவர்கள் மாதிரி பேச முடியாது, அது ஒண்ணு. அப்புறம் பேசினாலும் ஈர்ப்புக்கு தக்கன மாதிரி ஸ்பீச் இவங்க கொடுக்க முடியும். அது மாதிரி 1 to 1 பிறக்கிறது ரொம்ப சிறப்பு. ஒரு சின்ன குழந்தை, ஒரு 10 வயசு குழந்தைன்னா அதுல 50 வயசுக்காரங்க அவரை சுத்தி உட்கார வச்சு கதை கேட்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இருக்கும் பவர். வயசு முக்கியமே இருக்காது, நாலேஜும் இருக்கும். அந்த அந்த ஆக்டிவிட்டி, பேசுற மெத்தடே பெரிய ஆள் பேசுற மாதிரி இருக்கும். அதுல மிரண்டுருவாங்க. அதாவது நீங்க பேசலாம், அந்த பாடி லாங்குவேஜோட இருக்கும். அது மாதிரி 1 2. அடுத்தது பார்த்தீங்கன்னா 1 3க்கு போறோம். 1 3 போட்டோம்னா அதான் தேதி 1 தேதி மாசம் வருடம் எல்லாம் கூட்டினா 3ஆம் தேதி வரும்போது பார்த்தீங்கன்னா இவர்கள் எப்படி இருப்பாருன்னு கேட்டீங்கன்னா முதன்மை இடத்துல ஒரு பக்கம் இருந்தாலும் ஆன்மீக சிந்தனை உடையவர்களா இருப்பாரு. ஆன்மீக சிந்தனை உடையவர்களா இருப்பாரு. அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா இவர்கள் பார்த்தீங்கன்னா 30 வயசுக்கு மேலதான் டெவலப் ஆவாங்க.
ஆனா அது வரைக்கும் பாத்தீங்கன்னா வந்து திறமையா இருக்கும். இருந்தாலும் இவர்களுடைய வட்டத்தில், இவருடைய மாவட்டத்துல மட்டும் பண்ணி ஏதோ அவருடைய வாழ்வாதாரத்தை பண்ணியிருப்பாங்க. 30 வயசுக்கு மேல பாத்தீங்கன்னா இவர்கள் வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கி தான் பாக்குற மாதிரி இருக்கும். அப்ப அந்த அளவுக்கு பீக்ல இருப்பாங்க. இவங்க வேணும்னு பண்றது இல்ல. முடிஞ்ச அளவுக்கு இவங்களுக்கு ஹெட் வெயிட்டே சுத்தமா இருக்காது. இவர்கள் எந்த ஒரு குழந்தை கூப்பிட்டா கூட முட்டி போட்டு உட்கார்ந்து பேசக்கூடிய ஒரு அளவுக்கு இருக்கும். அறிவு படிக்காம இருந்தாலும் அறிவு இருக்கும். ஸ்டார்ட் அப்படின்னா பேசி கலைஞர் மாதிரி பேசிட்டே இருப்பான். ஸ்டார்ட்னு சொன்னா போய் நிப்பாட்டுன்னு சொன்னா நிப்பாட்டு. ஏன்னா எதையுமே ப்ரிப்பரேஷன் இருக்காது. அந்த அளவுக்கு பர்வீன் சுல்தானா மாதிரி ஸ்டார்ட் அப்படின்னா அவங்க பாட்டு அவங்க பேசுறது முக்கியம் இல்லாம அந்த அந்த கண்டென்ட் ஹெவியா இருக்கும். அதுதான் ரொம்ப முக்கியம். எல்லாரும் பேசலாம், கண்டிப்பா புரியுற மாதிரி இருக்கணும். அதை செயல்படுத்தி அவங்க அதை உந்துதலை கொடுக்கணும். அப்ப வந்து கான்பிடென்டான ஸ்பீச் கொடுக்க முடியும். இவங்க வந்து இப்படி இவர்கள் வந்து அதை வந்து லவ் மேரேஜ் தான் கன்ஃபார்ம். சரிங்களா? இது 3ஆம் நம்பர் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்ப இவர் அந்த 3ஆம் நம்பருக்காரர்களையும் பாத்தீங்கன்னா எல்லாமே கரெக்டா இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. டிசிப்ளின், அதாவது இப்படின்னா எந்த இடத்துல எந்த பொருள் வைக்கணுமோ அந்தந்த பொருள் அங்கங்க இருக்கணும். அதெல்லாம் மாறிடுச்சுன்னா கோவம். அது மாதிரி ஒரு டிசிப்ளின் பணம் காசுல வராது. ஆனா இவங்க என்ன பண்ணணுமோ அந்த டிசிப்ளின் கைட்டா இருக்கும். அதுக்கு வந்து 3ஆம் நம்பர் தான் சொல்றேன். அதனால அப்புறம் வந்து அடுத்தது 1-4 வந்து தேதி மாசம் வருஷம் நான் சொன்ன மாதிரி பண்ணிருக்கேன். லாஸ்ட்ல 4. அந்த 4ஆம் நம்பர் வர்றவங்க என்னன்னு கேட்டீங்கன்னா 1-4 அப்படின்னு இவங்க மிக மிஞ்சிய திறமைசாலி. டிக்ஷனரின்னு வைங்க. டிக்ஷனரின்னா இவர்கிட்ட எதை கேட்டாலும் பதில் சொல்லுவார். ஆனா வந்து எல்லாம் தெரிஞ்ச மாதிரி இருக்க மாட்டார். பாக்குறதுக்கு அப்படியே அப்படியே அமைதியா உட்காந்துருப்பாரு. நீங்க என்ன கேட்டாலும் கேட்டாதான் சொல்லுவார், கேட்கலன்னா சொல்ல மாட்டார். அதையும் ஒண்ணுமே தெரியாத மாதிரி தான் உட்காந்துருப்பாரு, அமைதியா இருப்பாரு. இவருடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கும். எந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருக்க மாட்டார். ஃப்ரெண்ட்ஸ் இருக்க தனிமை தான் இவருக்கு தனிமை விரும்பி. அப்புறம் இவர் வந்து தனிமையாவே இருப்பாரு, தனியாவே எல்லாமே பண்ணிக்குவார். என்னங்க, இவருடைய கேரக்டர் வந்து மற்றவங்களுக்கு ஒத்து போகாது. ஏன்னா இவர் எதா இருந்தாலும் மறுப்பார். ஃபர்ஸ்ட் மறுப்பார், அப்புறம் தான் கேள்வியை பதிலே கேட்பார். ஃபர்ஸ்ட் மறுக்கும் போதே நீங்க என்ன செய்வீங்கன்னா நீங்க போற இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு போயிடும். அப்புறம் நீங்க அப்புறம் சொல்லுங்க அப்படின்னு. அப்புறம் வந்து நீங்க கொண்டு வந்ததுல பாதியை தான் சொல்லுவீங்க, பாதியை சொல்ல மறந்துடுவீங்க. ஏன்னா அந்த ஆர்வத்தை தூண்டு வரும்போதே அந்த ஆர்வத்தை குறைக்கிறதுக்கான விஷயம் இருக்கும். கோபம் அதிகமா வரும்னா வீட்டுல தட்டே பறக்கும். அதாவது சாப்பிட்ற தட்டு பறக்கும், டிவி உடையும், என்ன வேணா பண்ணும். ஆனா ஒரு 15 நிமிஷத்துல அது சரியாயிரும். ஆனா இருந்தாலும் இவர்களுக்கே தெரியாம இதெல்லாம் நடந்து முடிஞ்சிடும். இதெல்லாம் நம்ம பண்ணமான்றதுக்காட்டியும் இது முடிஞ்சிடும். அதனால இவர்களை அனுசரிச்சு அவங்க அம்மா அப்பாவே கொஞ்சம் யோசிச்சுதான் அவங்க கூட டிராவல் பண்ணணும். அப்படின்னும் போது அப்புறமேட்டு ஃபேமிலின்றதை நீங்க பாத்துக்க வேண்டியதான். அப்படின்னும் போது இவர்கள் சரியான மனிதர்கள், புகழுள்ளவர்கள் தான், திறமைசாலிகள் தான். எல்லாமே இருந்தாலும் கோபத்தை மட்டும் கண்ட்ரோலும் பண்ண முடியாது. அதாவது நம்ம சில பேர் சொல்லலாம், ஆன்மீகத்துல எதுல போனாலும் எப்ப தட்டு தூக்குன்னு சொல்ல முடியாது. அதுவும் 10 நிமிஷம் தான் பண்ணும், திருப்பி பிராக்டிகல். ஆனா உள்ள எதுவும் வச்சுக்க மாட்டாங்க. அதாவது இவங்க அடுத்தவர்ல பழி வாங்கணும், இவங்கள பழி வாங்கணும்னு நினைக்க மாட்டாங்க. நேரா ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் பேசி ஒரு தப்பு சொல்லிட்டா தப்பு அவங்களே கூட்டு வந்து நேருக்கு நேரா பேசி அந்த பிரச்சனையை பண்ணிடுவாங்க. பின்னாடி யாரையுமே அவங்க இது பண்ண மாட்டாங்க. யாரையும் பழி வாங்கக்கூடிய மனநிலை, நல்ல மனம் தான். அதாவது இவருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காது. அதை தாண்டி இவர்கள் வந்து ஒரு பலாப்பழம் மாதிரி தான். இவங்க வந்து மேல கை வச்சா குத்தும். அதை பிரிச்சு பல சொலைய சாப்பிட்டவங்க மட்டும் கூட இருப்பான். ஏன்னா மேலதாண்டா குத்தும், உள்ள நல்லா வருதான்னு சொல்லிட்டு கூடயே இருப்பான். அவங்களும் கூட இவர் அட்ஜஸ்ட் பண்ணி போற ஃப்ரெண்டா தான் இருப்பாங்களே தவிர அவங்களுக்காக இவர் அட்ஜஸ்ட் பண்ணி போக மாட்டாரு. அவங்க அப்படி இருந்தாலும் 1-2 படி இருக்கும். அப்படிலாம் இருந்துச்சுன்னா இவரும் கடை உயிரை கொடுத்து பண்ணுவார். இதான் அவங்களுடைய 1-4 அடுத்தது 1-5. அடுத்தது 1-5 போறோம். இந்த 1-5 அப்படின்னு கேட்டீங்கன்னா இவர் தான் பிரகாசமானவர். ஏன் பிரகாசமானவர்னா 1ன்றது சூரியன், 5ன்றது புதன். இவர் வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் பிள்ளைங்களா இருந்தாலும் சரி, பையனா இருந்தாலும் சரி, இவங்க எங்க போனாலும் இந்த பேஸ் தெரிஞ்சிடும். இப்ப கமலஹாசன் இருக்காரு அப்படின்னா அது 1ஆம் நம்பர் வந்து 7-1 காம்பினேஷன். அப்போ அவர் இன்னும் வயசாக அழகா தானே தெரியறாரு. வயசாயிருச்சு, வயசான அழகா தானே தெரியுறாரு. அப்போ வந்து எந்த வயசுலயும் அழகா தெரியக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர், அப்படி ஒரு முகம் இந்த விஷயம். அப்போ வந்து 1-5 புதன் போது இவர் கடல் கடந்து பண்ணக்கூடியவர்கள். அனைத்து மொழிகளும் 5 லாங்குவேஜ் 6 லாங்குவேஜ் பேசக்கூடியவர்கள். ட்ரெஸ்ஸுல இருந்து எதா இருந்தாலுமே குவாலிட்டியா தான் போடுவாங்க. எதா இருந்தாலுமே மக்கள் பார்க்கக்கூடிய, திரும்பி பார்க்க. ஒரு டிஷர்ட் 50 ரூபாய்க்கு வாங்கி போட்டா கூட அதை எல்லாரும் திரும்பி பார்த்து அதே மாதிரி 50 பேர் வாங்கி போட்டுருவாங்க. ஏன்னா அவருக்கு அது சூட் ஆகும். அப்போ இவர் என்ன பண்றாருன்றது எல்லாரும் வாட்ச் பண்ணுவாங்க. ஆனா இவர் வந்து என்ன சொல்றதுன்னா அப்படியே அனைத்து பல மொழிகள் உள்ளவர்களையும் பல தொழில் உள்ளவர்களையும் ஒரே தொழில பண்ணிட்டே இருக்க மாட்டாங்க. இவங்களுடைய ஒரு சீக்கிரட்டை சொல்றேன். இப்ப எல்லாரும் ஒரு தொழில் இருந்து கடைசி வரைக்கும் இதுலயே இருந்து நான் போயிடுவேன்னு சொல்றேன். அதெல்லாம் இவர்கிட்ட ஆகாது. நல்லா வந்துட்ட பிறகு இதெல்லாம் இவ்வளவு டெய்லி இதே பண்ண முடியாது, இதை நீ வச்சு பாடுறான்னு ஃப்ரெண்ட கொடுத்துட்டு இன்னொரு தொழில போயிருவாரு. அதையும் டெவலப் பண்ணி இன்னொரு பையன் தம்பி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாரு.
இவர் போராடி 10-20 தொழில் பண்ணி இவர் எதையும் தன்னிறைவு பெறாது. இவருடைய மனம் என்னன்னா தன்னிறைவு பெறாது. இவர் பண்றதெல்லாம் உலகமே பாராட்டினாலும் நான் இன்னும் பண்ணியிருக்கணும் அப்படின்ற ஃபீல் இருக்கும் அவருக்கு. ஆனா உலகம் பாராட்டிடும். இவர் சுத்தி எல்லாருக்கும் இப்படி பண்ணி விட்டுட்டு என்ன செய்வாரு, எல்லா நாடும் சுத்தி வந்துட்டு கடைசியில ரிட்டையர்ட் வரும்போது திருப்பி ஒரு ரவுண்ட் வருவார். எல்லாரும் கரெக்டா பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்துட்டு ஒரு இடத்துல போய் ஒரு நல்ல இடத்த கட்டி உட்காந்து ரெஸ்ட் எடுப்பார். இதுதான் இவருடைய ஃபியூச்சர். அதாவது இது வந்து ஒரு பிரம்மாண்டமான இருக்கும். ஆனா அவருக்கு சாதாரணமா இருக்கும். பிளைட் ஏறுறது டவுனுக்கு சேர்ற மாதிரி. ஆனா மக்கள் பாக்குறவங்க இன்னும் இப்படி சுத்துறாரு அப்படின்னு அவரால் மட்டும்தான் சுத்த முடியும், மீது யாராலையும் சுத்த முடியும். அது மாதிரி ஒரு விஷயம். 1/6 அப்படின்றதுன்னு பாத்தீங்கன்னா இவர் வந்து ஒரு வசதியான குடும்பத்துல பிறக்கணும், பிறப்பார் ஒண்ணு. இல்ல அப்படின்னா இவர் வசதி கம்மியான குடும்பத்துல பிறந்துட்டாருன்னா அந்த வீடையே இவர் வசதி ஆக்கிடுவார். அவங்க அம்மா அப்பா எல்லாரையும் வச்சு என்ன மாதிரி வாழணுமோ அது மாதிரி வாழ்ந்துருவார். லக்ஸரி பொருள் ஒண்ணு அதுல பிறப்பார். ஒண்ணு ஃபர்ஸ்ட் பிறகு உருவாக்குவார். மேக்சிமம் பிறந்துருவாரு. பிறக்கல அப்படின்னா அந்த இது உருவாக்கிடுவார். உருவாக்கிட்டாருன்னா இவர் வச்சிருக்க எல்லாமே காஸ்ட்லியா தான் இருக்கும். அதாவது இப்போ சின்ன பையனா இருக்கேன், ஹீரோ பேனை வச்சுக்கிடா அப்படின்னு கேட்டா இல்ல இப்போ ஒன்றும் அவசரம் இல்லை, பார்க்கர் பேனை எப்போ வாங்க முடியுமோ அப்போ வாங்கி கூடி, இப்போ அந்த பேனை வேணான்டுவார். எப்போ எதை வாங்கினாலும் அப்போ வந்து வாங்க வேண்டாம், வாங்கும்போது குவாலிட்டி வாங்குவோம். அப்போ வந்து எல்லாமே வந்து குவாலிட்டியா இருக்கும். அப்போ வந்து விலை உயர்ந்ததா இருக்கும். அப்போ நீங்க எதை பண்ணியிருந்தாலும் உங்களை எல்லாருமே ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. என்ன ட்ரெஸ் போட்டு, என்ன பேனா குத்தி இருக்காரு, என்ன மாதிரி என்ன ஷூ வாங்கியிருக்காரு, இது எல்லாத்தையுமே இவர் அந்த அளவுக்கு தான் ஆராய்ச்சி பண்ணி வாங்குவார். இதையே மக்கள் ஃபாலோப்ல இருப்பாங்க. ஒன்னு வரும்போது வந்து ஃபைனான்ஸ் ஸ்டேட் எப்பயுமே அவங்க சின்ன வயசுல இருந்து இருக்காதுன்னு யாரு மாமனும் மாமாச்சா அச்சானா தாத்தா பாட்டியா அவங்க வாங்கி கொடுத்து அவங்களுடைய மெருகேற்றிடுவாங்க. இவங்களுக்கு வந்து ஒயிட் காலர் ஜாப்ல தான் இருப்பாங்க தவிர வேர்வை சிந்தரெல்லாம் அவங்களுக்கு பிடிக்காது. வேலையை வாங்க தெரியுமே தவிர வேலை செய்ய மாட்டாங்க. அதுவும் ஒரு பெரிய விஷயம் தான். என்னன்னு கேட்டீங்கன்னா இது வந்து இப்படிதான் இயங்கணும், ஏன்டா குட்டிக்கரணம் போடுறீங்க அப்படின்ற மாதிரி மத்தவனை ரொம்ப சிரமப்படுறவங்க சொல்லுவார். ஏன்னா இவர்கிட்ட அந்த அளவுக்கு பிரெயின் இருக்கும். அதனால 1/6 வந்து எல்லாருக்கும் பிடிச்சது. ஏன்னு கேட்டீங்கன்னா குழந்தை மாதிரியும் வயசானவங்களுக்கு வயசானவங்க மாதிரியும் அவங்க கூட அணைச்சு வாழ்ந்துருவாங்க. அப்படின்னும் போது இவங்க வர்றத எப்ப பேரன் வருவாங்க எப்ப மக வருவாங்கன்னு எல்லாரும் ரோட்ல வந்து நிப்பாங்க வந்து வரவேற்கிறது. அந்த மாதிரி ஒரு மனநிலை. 1/6. அடுத்து 1/7. 1/7 அப்படின்றது அப்படியே திருப்பி போட்டீங்கன்னா கமலஹாசன் வைங்களேன். அவர் 7/1, அது டைரக்ட் 7ல பிறந்தவர். ரிசர்ச் இலக்கணம் சொல்றது 7/1ல பிறந்தவர். இப்போ 1/7 கேட்கறோம். அப்ப ரெண்டுத்துக்கும் ஒரே மாதிரி தான் பலன் வரும். ஆனா கொஞ்சம் மாற்றா வரும். அப்படி வரும். இப்ப 1/7 அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா கலை ரசனை. கலை ரசனைன்னா வெறி, கலை வெறி. ரசனைன்றது வேற. ரசனைன்றது நீங்க எப்ப வேணா செஞ்சுக்கிட்டு எப்ப வேணா நீங்க மெயின்டைன் பண்ணுவீங்க. வெறின்றது அதுலயே தான் இருப்பான் 24 hours. அப்படி ஒரு கலை வரி. பணம் சம்பாதிக்கிறதுலாம் அது அப்பாற்பட்ட விஷயம். என்ன வந்து நான் தான் நானே தான், இவராலதான் இதை பண்ண, கமலஹாசனை தவிர யாரும் பண்ண முடியாதுன்ற மாதிரி ஒரு விஷயம். இவர் வந்து 1/7 அப்படி இருக்கிறதுனால 7/1 அப்படி இருக்கிறதுனால இவர் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த 7ஆம் நம்பர்காரங்க எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் குறைவா இருக்கும். இது ஆடியன்ஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனா ஒருத்தனுக்கு தலைவலி காய்ச்சல்னா அவனை கூட்டு போய் காமிக்கிறது எவனும் இருக்க மாட்டான். அதாவது கை காமிச்சு 1 கோடி பேர் கை காமிப்பாங்க. அவங்களும் ஃப்ரெண்டுன்னு சொல்ல முடியாதுல்ல. ஏன்னா அது வந்து பழக்கமா உங்களுடைய ஆடியன்ஸ். ஃப்ரெண்டுன்றது என்னன்னா உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா உங்களை கூட்டு போய் காமிச்சு கூட்டு வந்து வீட்டுல விடுறது தான் ஃப்ரெண்டு. அந்த 7ஆம் நம்பருக்கு வீட்டில் ஒரு முகம், வெளியில் ஒரு முகம். வீட்டுக்குள்ளவர் இவர் எப்ப வெளியே போவாரான்னு பார்ப்பாங்க. வீட்டுக்கு வெளியே போச்சுன்னா இவரை பாக்குறதுக்காக சார் வாங்க அப்படின்னு கூப்பிடுறதுக்கு அவன் 1000 பேர் வெளியே கூப்பிட்டு இருப்பாங்க. வெளியில வந்து ஒரு வேற முகம், வீட்டில் ஒரு முகம். இது வந்து 7/1 விஷயம். அடுத்து ரொம்ப முக்கியமானது 1/8. 1/8 அப்படின்னு கேட்டீங்கன்னா தலைமை பண்பு. இவங்களுக்கு வந்து எதுவுமே உடனே கிடைக்காது. எதுவுமே உடனே கிடைக்காதுன்னு படிச்சு நல்லா படிச்சிருப்பாங்க, வேலை லேட்டா கிடைக்கும். நல்லா அழகா இருப்பாங்க, கல்யாணம் லேட்டா நடக்கும். ஆனா எல்லாம் நடந்தாலும் லேட்டஸ்டா நடக்கும். அதாவது இது லேட் ஆயிடுதுன்னு சொல்றத எல்லாருக்கும் நடக்காத நல்லா. ஆனா அது வரைக்கும் உங்களுக்கு போர் அடிச்சிடும். அதாவது இவர்களுடைய என்ன சொல்றதுன்னா இவர்களுடைய ஆர்வத்தை குறைச்சு அப்புறமேட்டு அதை டெவலப் பண்ணி கொடுக்கும். ஆனா தோல்வி அடையாது. இப்படி போகணும். அப்ப வந்து சனின்ற தலைமை, 8ன்ற தலைமை. இவங்க எப்ப போய் வேலையே கிடைக்காது. வேலை கிடைச்சிச்சுன்னா உடனே இவனுக்கு கீழே 10 பேர் உள்ளவங்களா இருப்பாங்க. எப்பயுமே இவங்களுக்கு கீழே 10 பேர் வேலை வர்ற மாதிரி தான் இருக்கும். இவங்க போய் வேற இடத்துல வேலை செய்யணுமா, இவங்களுக்கு கீழே 10 பேர் உடனே ஃபர்ஸ்ட் டியூட்டி அப்படிதான் இருக்கும். அது மாதிரி 8/1 அப்படி காம்பினேஷன் போது முதன்மை இடம் 8ன்றது தலைமை, 1ன்றது சூரியன். அப்படின்னு வந்து இவங்க ஹெச்ஆராவோ பிரின்சிபலாவோ சிஇஓவோ இருப்பாங்க. எதா இருந்தாலும் ஹையர் போஸ்ட்ல தான் இருப்பாங்க. இவங்க வந்து குழந்தை மாதிரி இருப்பாங்கன்னா பெரிய எவ்வளவு பெரிய அதிகாரியா இருந்தாலும் சரி குழந்தையாயிருவாங்க. பேசுறதே குழந்தை மாதிரி பேசிடுவாங்க, குழந்தையா பேசுவாங்க. வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. அதாவது வேலைக்கார புள்ள வந்தாலும் அதுக்கும் 10 ரூபா சாக்லேட் தான், அவங்க பையனுக்கு 10 ரூபா சாக்லேட் தான் கொடுப்பாங்க. இந்த கம்யூனிட்டி பேஸ் பார்க்க மாட்டாங்க. வீட்டுல கொண்டு வந்து உட்கார வச்சு சென்டர்ல உட்கார வச்சு சாப்பாடு போடுவாங்க. பேரை சொல்லிதான் கூப்பிடுவாங்க.
அதாவது ஒரு கீழே அதாவது வேலை செய்யறதும் தானே வாடா போடான்னு கேட்க மாட்டாங்க, அவங்க பேர் முழுசா சொல்லி கூப்பிடுவாங்க. இவ்வளவு டிசிப்ளின் இருக்கும். தெருவிலேயே போய் வீட்டுல இருக்க யாரு வீட்டுல இருக்க உடம்பு சரியில்லைன்னா, தெருவில் யாருக்கா உடம்பு சரியில்லைன்னா அவங்கள கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டு அப்புறம் தான் வீட்டுல இருக்கணும் கூட்டு போய் காமிப்பாங்க. அப்ப பப்ளிக் சர்வீஸ் அவங்கள்ட்ட இருக்கும், எல்லாருக்கும் உங்களுக்கு பிடிச்சி போயிடும். அது வந்து அப்புறம் இவர்கள் வந்து தலையை மட்டும் பார்த்து வச்சுக்கணும். இவர்களுக்கு வந்து எது வந்தாலும் தலையில தான் ப்ராப்ளம் வரும். அப்ப வந்து நரம்பு சம்பந்தமான விஷயமா கண்ணாடி போடுறதோ மற்ற மாதிரி காது சம்பந்தமான விஷயம் வரும். கழுத்துக்கு கீழே எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு வராது. கடைசி தலைக்கு மட்டும்தான் வரும், மீதி எல்லாமே இப்படி வரும். வந்திருக்கணும், வரலன்னா வந்தால் அந்த 5ஆம் நம்பர்ல பேரை நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா அதுவும் வராது. உங்க பேர் 5ஆம் நம்பர்ல வச்சிருந்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு லைட்டா சிம்டம்ஸ் காமிச்சு போயிடும். அந்த பேரை மட்டும் உங்க 5ஆம் நம்பர்ல வச்சிருக்கோம். அடுத்து 1-9. 1-9 1-9 இவங்கள்ட்ட ஒரு தனி சிறப்பு இருக்கு. தனி சிறப்பு இருக்குன்னா இது யாரும் சொல்லாததை ஒண்ணு சொல்றோம். முதல் நம்பரையும் 1ஆம் நம்பரையும் கடைசியில 9ஆம் நம்பரையும் அடக்கி வச்சிருக்க நம்பர். இவன் கடைசியில 9 இருக்கு, மேல 1, 2 நம்பர் அவர் தான். இந்த உள்ள இருக்க எல்லாருமே இவர் சொன்னா கேட்பார். எல்லாரையும் அடக்கிட்டாரு தெரியுதுங்களா. 19 முடிஞ்சு உள்ளதான் இருக்கு நீங்க எல்லாருமே. என்னங்க இவர் சொன்ன எல்லாரும் கேட்டுதான் ஆகணும், வேற வழியில். ஏன்னா ஒண்ணு சொல்லி கேட்பாரு, இல்லாட்டின்னா ராணுவ ரீதியா இருக்கும் ஏதாவது ஒண்ணு இப்படி, இல்லாட்டின்னு இதுதான் ரூல் தான் என்ன இப்படி. அப்ப வந்து ராணுவம் 9ன்றது செவ்வாய் அப்படின்னும் போது ராணுவம்னா 2 டைம் சொல்லுவாரு, 3ஆவது டைம் லைட்டா சொல்லுவாரு, 4ஆவது டைம் குச்சி எடுத்து அடிப்பாரு, 5ஆவது டைம் துப்பாக்கி சுடியது. இதுதான் விஷயம். அப்ப எல்லாத்தையும் டேப் கொடுப்பாரு. என்னங்க அப்ப வந்து இவருக்கு ஃப்ரெண்ட்ஸ் குறைவா இருக்கும். 9க்கு வந்து எப்பயுமே ஃப்ரெண்ட்ஸ் குறைவா இருக்கும். அதோட இவருடைய படிப்புக்கும் இவருடைய வேலைக்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது. இவர் படிச்ச துறையில அவர் இருக்க மாட்டார். இது ஒரு டெப்தான ஒரு ஆழம் கொடுக்குறேன். என்ன படிச்சிருந்தாலும் அவர் படிச்சுக்கு போஸ்டிங்ல அவர் இருக்க முடியாது. இதுக்கு ஒரு பிராக்டிக்கலா ஒரு விஷயத்த நான் கூட சொல்லி முடிக்கிறேன். இப்போ வந்து சுயசிவம் இருக்காருன்னா 9ஆம் தேதி பிறந்தவர். அவர் வந்து காந்தி வந்து 2-9 காம்பினேஷன், அதாவது லாஸ்ட் ஆப்போசிட் டேட் ஆஃப் பர்த்ல பிறந்தவர். 2-9 லாஸ்ட்ல 9 வரும். அப்போ வந்து ஒரு வக்கீலா இருந்து தேசத்தந்தையா வந்தவர். எல்லாத்தையும் உதறி போட்டு கோட்டு சூட்லாம் போட்டு போயிருப்பாரு, துண்டை கட்டிட்டு போற மதுரையில துண்டை கட்டி தேசத்தந்தையானவர். இவர் வந்து MA-BL வக்கீல முடிச்சா இவர் பண்ணிருக்கலாம். இதை தாண்டி இப்ப இவர் வந்து பட்டிமன்றத்துல கொண்டு வந்து அதோட குரோத் அதிகமாக தான் வர்றதுனால உங்களுக்கு திடீர்னு வந்து குறைஞ்சிரும்னு சொல்ல வரல. உங்களுக்கு நீங்க எதிர்பாராத ஒரு துறையில இருந்து நீங்க எப்படி வந்தீங்கன்னே தெரியாம டக்குன்னு நான் வந்துட்டேன் சார், நான் என் கடை இவ்வளவு பேர் இருக்காங்க, என்ன இவ்வளவு பேர் பாராட்டுறாங்க, எனக்கு இவ்வளவு அமௌண்ட் வருது, நான் என்ன பண்ணேன்னு எனக்கே தெரியாதுன்னு சொல்றாங்க என்கிட்ட இருக்காங்க. இதான் நிறைய சிறப்பு. ரொம்ப அற்புதமா டீகோட் பண்ணி அற்புதமா நம்ம நேரில் சொன்னீங்க. மீண்டும் அடுத்த காணொலியில ஒவ்வொரு நம்பரையும் பார்க்கலாம். நன்றி.